யாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமை நிறைந்த நான்களே, அருமையான இந்த நல்ல காலை பொருளே, ஒரு பாடு மரணங்களை தியானிக்கின்ற வேளையில் சட்ட நீரை இடைப்படும் எங்கள் மனதை நேராகவும் அடியை மறித்தவிடும் எங்கள் வாக்குகளுக்கு நேராக எங்களை திருப்பும் முதலத்தில் தாழ்த்துகிறோம். மீட்பு கிறிஸ்துவின் வழியாக உங்களிடம் நல்ல பிதாவே. அன்பான கிறிஸ்துவின் பாடுமர்களை தியானிக்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருடங்களுக்கு முன்பு 2000 வருடங்களுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த அந்த நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் யாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடும் மரணங்களை சந்தித்த இந்த கொல்கத்தா மலையை நோக்கிய ஒரு பயணம், அங்கு கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்பட்ட அந்த பயணத்தை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைய வேண்டும். ஏதோ வேதத்தை வாசிக்கிறோம் என்பதல்ல, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய மனதின் ஓட்டங்கள் அத்துணையும் கொல்கத்தா மலையை நோக்கிய அந்த பயணம். கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவானவர் எப்படியெல்லாம் அறையப்பட்டார், எந்த சூழ்நிலைகளில் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்ற நிகழ்வை நோக்கிய ஒரு பயணமாக அந்த சிலுவை பாதை தியானம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படியானால் சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது இல்லை. சிலுவை என்பது மாற்றுருவாக்கத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இன்று நம்முடைய பிறந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சியை கண்முன்னாக காண்கிறோம். அப்படியானால் சிலுவையை நோக்கிய நமது பயணம் ஒரு மாற்றுருவாக்கத்தினுடைய பயணமாக அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நிலையிலே ஒரு மனிதனுடைய ஆன்மீக வாழ்விலே மிக 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 முக்கியமானது அடித்தளமாய் அமைவதும் நமக்கு கிடைக்கப்பெற்ற சிறப்பான வாழ்வுக்கு நம்ம நடத்தி செல்லுகிற ஒன்றுதான் இந்த சிலுவை பயணம். அப்படியானால் இந்த சிலுவையை குறித்து வேத வல்லுநர்கள், வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது? ஆரம்ப காலங்களிலே பார்க்கிற பொழுது இஸ்ராயேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானை நோக்கி அந்த பயணத்திலே, பாலைவன பயணத்திலே அவர்களுக்கு ஒவ்வொன்றாக வாழ்வியல் முறைகளை கற்றுக் கொடுத்து வருகிற பொழுது தண்டனைகளையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த தவறு செய்தால் இந்த தண்டனை கிடைக்கும், இந்த பழியை நீ செலுத்தினால் இந்த தண்டனை நிவர்த்தி செய்யப்படும் என்று பல்வேறு காலங்களிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கிற பொழுதுதான் உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது மரண தண்டனைக்கு ஏதுவான தவறை செய்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறார், அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22-3 வசனங்களை 22-3 வசனங்களை வாசிக்கிற பொழுது சாவுக்கு ஏதுவான பாவம் செய்தவன் சாகடிக்கப்பட்ட பின் அவனை என்ன செய்ய வேண்டுமா, ஒரு கொழு மரத்திலே கட்டி வைத்து விடுவார்கள், கொன்று விடுவார்கள். ஆனால் அதே நிலையில் அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற 23ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த பிரேதம் மாலை 6 மணிக்குள்ள அந்த பிரேதத்தை எடுத்து விட வேண்டும், அந்த பிரேதத்தை வைக்கக்கூடாது. ஆனால் அன்று சொல்லப்பட்ட இந்த சட்டம் இன்றைய நாள் வரை எல்லா இடங்களிலும் 6 மணிக்கு மேல் சரீரத்தை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு எடுத்து சென்று கூடாது என்று அரசாங்கம் சட்டம் விதித்திருக்கிறது. இதை நன்கு ஒப்பீடு செய்து பார்த்தீர்கள் என்றால் அது நன்கு புரியும். அப்படியானால் இப்படி கொடூரமான அந்த மரண தண்டனை என்பது கண்ணால் எரிந்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கொடூர தண்டனை இந்த சிலுவை மரணம் எந்த இடத்தில் ஆரம்பித்தது? இதுதான் முக்கியம். நமக்கு மரணம் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பது ஒரு பகுதி. மறுபுறத்திலே இந்த சிலுவை மரணம் என்பது பெர்சியர்களால் உருவாக்கப்பட்டது. பெர்சியர்கள் என்ன செய்வார்கள், தங்களிடத்திலே தவறு செய்தவர்கள், அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறுகளை செய்தவர்கள் கல்லால் எறிந்து சிலுவையில, அன்றைய நாட்களில சிலுவை என்பது ஒரு மரம், ஒரே ஒரு மரம் மட்டும்தான் தவிர குறுக்கு மரம் இருக்காது. அப்படியானால் இந்த முறைகள் எங்கிருந்து எசாயா 52ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்றது போல அசீரியர்களை முகாந்திரம் இல்லாமல் ஒருவனுக்கு நடக்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் நடக்கிறது. அதற்கு அடுத்த நிலையில பெர்சியர்களால் உருவாக்கப்பட்டு, அதாவது 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டிற்குள் நடந்த இந்த சம்பவம் யாராருக்கெல்லாம் தண்டனை கொடுத்தார்கள் என்றால், அடிமையானவர்களுக்கு, அரசாட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற மக்களுக்கு, போராட்டம் செய்கிற மக்களுக்கு, தவறான குற்றங்களை இழக்கிற மக்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்து வந்தார்கள். இப்படி செய்து வந்த அந்த பெர்சியர்களுடைய வழக்கப்படி பாபிலோனிய விடுதலை சேர்த்துதான் இருக்கிறார். இப்படி செய்து வந்த இந்த தவறுகளை எல்லாம் கிரேக்கர் அப்படியே பார்த்து கற்றுக்கொள்கிறார்.
கிரேக்கர்கள் கற்றுக்கொண்ட பிறகு இந்த சம்பவத்தை ரோமானியர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த ரோமானியர்கள் கற்றுக்கொண்ட பிறகு இந்த ரோமானியர்களுடைய பழக்க வழக்கங்கள், ரோமையர்களுடைய பழக்க வழக்கங்கள் எதை செய்தாலும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்று உத்வேகத்தோடு இருப்பவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் மரணத்திற்குள்ளாய் வருகிற பொழுது பாருங்கள், இதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா நிலைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த மக்கள் பாடு மரணங்கள் வருகின்ற இந்த சூழ்நிலையிலே, தண்டனைகள் என்று வருகிற சூழ்நிலையிலே ஒரு குச்சி போன்று நிறுத்தப்பட்டிருந்த அந்த மரணமானது தீவெடிகளை கொண்டாடுகிறார். தீவெடிகளை மரணத்தை அனுபவிக்கும்படி செய்தார்கள். அவர்கள் தான் முதல்ல தீவெடிகளை சிலுவையை உருவாக்கின மக்கள். அப்படியானால் இந்த சிலுவை பயணம் எப்படி போகிறது? அதற்கு பிறகு மாற்றங்களை ஏற்படுத்தினவர்கள் தான் சிலுவை, குறுக்கு சிலுவை கொண்டு வருகிறார்கள். முதலில் ஒரு கம்பமாக நின்று கொண்டிருந்தது. மேலே தீவெடிகளை வந்து மீண்டுமாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிடத்திற்கு முன்பதாக அந்த சிலுவை என்னவாக மாற்றப்படுகிறது? ஒரிஜினல் சிலுவையாக மாற்றப்படுகிறது. இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களிலே நாம் அணிந்திருக்கிற சிலுவைகள், நாம் அனைவரும் அணிந்திருக்கிறோம், சிலுவை அணிந்திருக்கிறோம், எல்லா நிலைகளிலும் அதை பயன்படுத்துகிறோம். அதற்கு நாம் என்ன பெயர் வைத்திருக்கிறோம்? பாடு மரணங்களை சந்தித்த அந்த சிலுவை பயணம். அந்த சிலுவை என்னமெல்லாம் கொடுக்க முடியாது. அது மாறுபட்டு ஒரு வெற்றியின் சின்னமாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம அநேக நேரங்கள் நம்முடைய அணிகலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தால் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு வெற்றியை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. நீ எதையாவது யோசித்து தெரியுமா? தெரிந்திருக்கும். இப்படி நடந்து கொண்ட அந்த சிலுவை மரணங்கள் யாவும் மகா அலெக்சாண்டர் காலத்தில் அவர் ரோம சாம்ராஜ்யத்தில் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது ஏறத்தாழ ஒரு 6000 மக்களை ஒரே நேரத்தில் கொன்று குவிக்கிறார். கொன்று குவிக்கிற ஒரு நிகழ்வு மகா கொடூரமான ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏன் என்று சொன்னார், கிளர்ச்சியாளர்கள் கிளாடியேட்டர் என்பவர் என்ன செய்கிறார்? ரோம பேரரசின் காலத்திலே கிளர்ச்சி செய்கிறார். ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடுகிறார். இன்று நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக நாம் போராடுகிற பொழுது என்ன நடக்கிறது? உள்ளே போவது போல் போய் வெளியே வந்து விடுகிறார்கள். அன்றைய நாட்களில் அப்படி கிடையாது. அந்த சட்டங்கள் கடுமையாக்கப்பட்ட பொழுது போராடுகிற மக்களை கண்டுவிட்டால் அவர்களுக்கு சிலுவை மரண தண்டனை உறுதி. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடந்த இந்த சம்பவங்களின் சூழ்நிலையில் தான் AD 30 வரை கிறிஸ்துவின் மரணம் என்பது பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் நடந்திருக்கிறது. இப்படி நடந்தேற்பட்ட இந்த சம்பவத்தை கான்ஸ்டான்டைன் நோபல் பேரரசர் கான்ஸ்டான்டைன் என்ன செய்கிறார்? இப்படிப்பட்ட கொடூர மரணங்களை நாம் அனுமதிக்க கூடாது என்று அதை நிறுத்த முற்படுகிறார். அவர்தான் முதல் கிறிஸ்தவ பேரரசர். இந்த பேரரசின் காலத்திலே சில சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டாலும் இந்த கொடூர மரணத்தை அப்படியே நிறுத்த சொல்லுகிறார். அதன் பிறகு இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் மரணம் என்பது வரலாற்றை மாற்றி அமைத்த ஒரு மரணம். இதைத்தான் அழகாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. வேதத்தின் சத்தியங்களை உள்ளடக்கி போகிற பொழுது கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் ஏற்பட்ட மாற்றங்களை பார்க்கிற பொழுது இன்று வரை அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? காலப்போக்கில் போவது போல் போய்கொண்டிருக்கிறோமே தவிர அதை உள்ளார்ந்து நாம் சிந்திப்பதில்லை. அப்படியானால் வேதத்தின் சத்தியங்களை உள்ளடக்கி உள்ளே போகிறது. இந்த நாளிலே வாசித்த வேத பகுதியிலே எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் சொன்ன சத்தியத்தையும் சமநோக்கு நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சமநோக்கு நற்செய்தியாளர்கள் இதை சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுவோம். ஒன்று போல தன்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்கிற மக்கள், ஒன்று போல ஒருவர் பரிமாற்றம் செய்த கருத்து இன்னொன்றில் அது பிரதிபலிக்கும், இன்னொன்றில் பிரதிபலித்தது இன்னொன்றில் பிரதிபலிக்கும். ஆனால் ஆக மொத்தம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே கருத்துக்களை மையப்படுத்துகின்ற ஒன்றுதான் சினாப்டிக் காஸ்பல்ஸ், சமநோக்கு நற்செய்திகள். இந்த சமநோக்கு நற்செய்தியாளர்கள் மத்தேயு சொல்லுகிற பொழுது இறைவனின் இறையாட்சியையும் அரசாட்சியையும் மையப்படுத்துகிற ஒரு நற்செய்தியாக சொல்லுகிறார். ஆனால் அதே நிலையை மார்க்கு எழுதின நற்செய்தியில் சொல்லுகிற பொழுது சீடத்துவத்தை கூறுகிறார். சீசர்கள் தன்னோடு பயணிக்கிற மக்கள், தன்னை ஏற்றுக்கொண்ட மக்கள், இவர்தான் என்னுடைய கடவுள், நான் இவரை பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லி போகிற மக்கள் சீசத்துவத்திற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள அவர் மையப்படுத்தி அந்த நற்செய்தியை தெளிவுபடுத்துகிறார்.
லூக்கா எழுதின நற்செய்தியாளர் சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லுகிறார், இறைவனின் அருளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த சிலுவை பாதை, சிலுவை மரணம் என்பது ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. வாசியுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 47, 48 வாசிப்பீர்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள் எங்கே ஆரம்பிக்கிறது? அவர் அழகாக தன் சீடர்களோடு பந்தி இருந்த பின்பு என்ன நடக்கிறது? கெத்செமனே தோட்டத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலே இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக ஒருவன் புறப்பட்டு வருகிறார். வாசியுங்கள். பிரதான ஆசாரியரும் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களில் முதலாவது வந்து நிற்பது எது? இப்படிப்பட்ட ஒருவரை நாம் வாழ விட்டு விட்டால் நம்முடைய அந்தஸ்திற்கும் நம்முடைய ஸ்தானத்திற்கும் நம்முடைய உயர்வுக்கும் என்ன நடக்குமா? இடையூறு பண்ணி கொண்டிருக்கிறானே என்று ஒரு கூட்ட ஜனங்கள், வேதபாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? இவை இப்படியே விட்டுட்டா நம்மை அழித்து விடுவார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்தவர், அதிசயங்களை செய்தவர். ஜனங்கள் அதை நோக்கி ஓடுகிறார்கள். இன்றைய நாட்களில் அப்படித்தான் நம்முடைய அரசாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. சற்று சிந்திக்க வேண்டும். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய காலங்களிலே அநேக அற்புதங்களை, அதிசயங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் எந்த பகுதிக்கு போகிறார்கள்? கிறிஸ்துவை நாடி ஓடுகிறார்கள். இந்த நாளில் எனக்கு இது நடக்குமா? இந்த நாளில் இந்த அற்புதம் எனக்கு நடக்குமா? அதிசயம் நடக்குமா? என்னுடைய வாழ்வில் மாற்றம் காணப்படுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த இந்த உலகத்தில் அவரை நோக்கி பின்பற்றிய ஜனங்களை பார்த்து என்ன செய்கிறார்கள்? ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவரை இப்படி விட்டு விட்டால் நமக்கு என்ன வந்துருங்க? ஆபத்து வந்துவிடும். இன்றைய நிலையும் அன்றைய நிலை எப்படி இருந்தது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தையும் இன்று நடக்கிற சம்பவங்களையும் பார்க்கிற பொழுது ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் ஒன்று போல இரண்டையும் ஒப்புமைப்படுத்துகிற ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவானவர் அதை கண்டவர் பயப்படவில்லை, அதை கண்டவர் வேதனைப்படவில்லை. என்னை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும், என்னை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற கடவுளாக அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. மத்தேயு 27 பொறாமையினாலே. அப்போ பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட அந்த சூழலிலே கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியே வந்த பொழுது யூதாஸ்காரியோத்து 30 காசுகளுக்காக அவரை காட்டிக் கொடுக்கிறார். எப்படி காட்டிக் கொடுக்கிறார்? அதோ வருகிறார் என்று காட்டிக் கொடுக்கவில்லை, அவரை முத்தம் செய்து காட்டிக் கொடுக்கிறார். இன்றைய சூழ்நிலையை ஒப்பீடு செய்து பாருங்கள். இன்று நம் கூட இருக்கிற நம்முடைய சகோதரர்கள், நம்மை சார்ந்திருப்பவர்கள், நம்மோடு பயணித்த மக்கள் அநேக நேரங்களில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? சதுசேயரை போல நடந்து கொள்ளுகிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த சத்தியமானது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 20:27. அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? சதுசேயர்கள். இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியர்களாக இருந்த சாதுக் என்ற ஒரு கூட்டம் தான் சதுசேயர்களாக மாற்றப்படுகிறார்கள். இந்த சதுசேயர்களுடைய வேலை என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதற்கு எதிர்மறையாய் சொல்லுவார்கள். எதை சொன்னாலும் எதிர்மறை. உனக்கு உயிர்த்தெழுதல் உண்டு? இல்ல, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுவார்கள். இல்ல, நியாயத்தீர்ப்பு உண்டு? இல்லை, நியாயத்தீர்ப்பு என்று சொல்லுவார்கள். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட அநேகர் என்ன செய்கிறார்கள்? எதை சொன்னாலும் என்ன செய்வாங்க? எதிர்மறையா ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. ஆமா, உண்மையா இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா அதற்கு எதிர்மறையை சொல்லவில்லை என்றால் துக்கமே வராது. ஆனால் மாத்தி என்ன சொல்லுகிறது? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 22, 23ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? சதுசேயர்கள் கிறிஸ்துவானவர் சொன்ன அற்புதமான உயிர்த்தெழுதல் என்பது இருக்கிறது என்பதை நியாயப்படுத்தி, அதை தெளிவுபடுத்தி வாழ்வியல் முறைகளை கற்றுப்படுத்தி வருகிற பொழுது இந்த சதுசேய கூட்டங்கள் அவருக்கு பின்னால சென்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? நியாய தீர்ப்பு இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை, பிசாசு இல்லை, தூதர்கள் இல்லை,
என்ற அந்த நம்பிக்கை, பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு மக்களாக, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இழந்த மக்களாக இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைய நாட்களிலும் இப்படிப்பட்ட மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நீங்க எதை சொன்னாலும் தீர்ந்து முதல் வேலை என்ன சொல்லுவாங்க? எதிர்மறையா சொல்லிடணும். அப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஆக ஆண்டவர் இந்த நாளை நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீங்கள் போகாதீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. எதிர்மறை சிந்தனைகள் இருக்குமானால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை யாரும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஏன்னா பைபிள் வந்து it is totally based on the positive thoughts. It is not at all in the negative thoughts. எந்த இடத்திலும் எதிர்மறையான வாக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. நான் வாசித்தவரை ஒரு பாசிட்டிவாக எல்லா நிலைகளிலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்கிற ஒரு மனநிலையோடு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேத புஸ்தகம் இது. இது படிக்க படிக்க அநேக கருத்துக்களை நமக்கு பரிமாறிக்கொண்டே இருக்கும், எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில இந்த சிறு செயல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டி இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு அநியாயம் ஒரு 30 காசுகளுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் காட்டிக் கொடுக்கிறார். அவரும் அவரோடு பயணித்தவர் தான். பிறகு அவருடைய சூழ்நிலை கொடூரமாக மாற்றப்படுகிறது. அவர் அவருக்கே தனக்கென தீவினையை வருவித்துக் கொள்ளுகிறார். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களிலே கிறிஸ்துவை மறுதளிக்கிற மக்களாக, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குகிற மக்களாக, கிறிஸ்துவின் கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே போகிற பொழுது நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நிலையிலே இயேசு கிறிஸ்துவை பிலாத்துவிடம் கொண்டு செல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது? பிலாத்து சொல்லுகிறார், இந்த மனிதனிடம் நான் ஒன்றையும் கண்டுகொள்ளவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட அநேக நேரங்களிலே நாம் தவறுகள் செய்யாத இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? குற்றம் சாட்டினால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அநேக நேரங்களில் இந்த இந்திய தேசத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நிரபராதிகள் தான் அதிகம் தண்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த தேசம் சீரழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் பார்க்க வேண்டிய வரலாறுகளை பாருங்கள், ஏடுகளை பாருங்கள், அனுதின செய்திகளை பாருங்கள். இன்னும் உங்களிடத்தில் எத்தனை தொலைநோக்கு பார்வைப்பட்ட சிந்தனைகள் இருக்கிறத பாருங்கள், தெளிவுபடுத்தலாம். இந்த வேதத்தின் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் மாற்றம் எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவை பிலாத்துவிடத்தில் கொண்டு போனவுடன் பிலாத்து சொல்லுகிறார், இவரிடத்தில் நான் ஒன்றையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பிலாத்திற்கு பின்னராக ஒருவர் சொல்லுகிறார், ஐயா நைட்டல்ல எனக்கு தூக்கம் வரல. என்ன நடக்கிறது? அவருடைய துணைவியார் சொல்லுகிறார்கள், தூக்கம் வரலங்க. ஏன்? இந்த மனிதனை, இந்த தெய்வ மனிதனை குறித்து என் மனதிற்குள் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது, இவருக்கு இந்த தண்டனை வழங்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? வேறு வழியின்றி பிலாத்து இந்த மக்களிடத்திலே மரண தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அப்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட நிலையிலே கிறிஸ்துவானவர் எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்? இன்னைக்கு நம்ம பரிந்துரைக்கெல்லாம் போறோம்னா என்ன பண்றாங்க? இங்க இருந்து போறதுனால 10 போன், எத்தனையோ போன் அடிக்கிறோம். உயிர் எடுத்துறோம் நிறைய நேரங்கள்ல. ஐயா சீக்கிரம் வாங்க, ஐயா சீக்கிரமா வாங்க, நான் நின்றுட்டு இருக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்றான். ஆனாலும் பொறுமையோடு கூட அந்த கல்லறை தோட்டத்துக்கு வருகிறார். அங்க போனா விடுறாங்கன்னா அங்க இருக்கிறவங்க போட்டு வாங்கி அத்தச்சு எடுத்துடுறாங்க. நடக்கிறதா இல்லையா? இந்த சம்பவங்களை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கிற பொழுது அந்த கொள்கதா, அந்த கபாலஸ்தலம் எனப்பட்ட அந்த கொள்கதா மலைக்கு மண்டையோடு நிறைந்த ஒரு பகுதிக்குள் அழைத்து செல்லப்படுகிற பொழுது வானத்தை பூமியும் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த ஒரு ஆண்டவர் எங்கே எடுத்து செல்லப்படுகிறார்? மண்டையோடுகள் நிறைந்த ஒரு பகுதிக்குள் அழைத்து செல்லப்படுகிறார். நம் கண்முன் இந்த திருக்காட்சி நிறுத்து பாருங்கள். அழகாக சொகுசாக வீடுகளில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு பகுதிக்குள் காட்டு பகுதிக்குள் அழைத்து செல்லப்படுகிற போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாங்க, நடக்கவே முடியல, மனுஷன் வருவானா? எத்தனை நாம் பேசுகிறோம், கொஞ்ச நேரத்தை நம்ம பேசுறோமா? ஏன் இவைகளை நான் சொல்லுகிறேன் என்றால், அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அதே சம்பவத்தை இந்த நாட்களில் நாம் நினைவு கூறுகிற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாட்களில் இருக்கக்கூடிய அருமையான இளைஞர்களுக்கு, இந்த சந்ததிகளுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வழியாகத்தான் சத்தியத்தை எடுத்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இல்லை என்றால் கிறிஸ்து யார் என்று கேட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையை நோக்கி போகிறார். கல்வாரி சிலுவையை நோக்கி போகிற இந்த பயணம் மகா கடினமான ஒரு பயணம்.
மகா கடினமான பயணம். இதைத்தான் எசையா தீர்க்கதரிசி சொல்லுகிற பொழுது, அந்த கேடடைந்த ஒரு ஆண்டவர் அவரை உருக்குலைய வைக்கிறார். அழகா இருந்தவர், அன்பாய் இருந்தவர், அழகான தோற்றம் நிறைந்த ஒரு ஆண்டவர் உருக்குலைக்கப்படுகிறார். அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அவருடைய சரீரத்தில் காயங்கள், ரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது. சற்று கண்முன் நிறுத்தி பாருங்கள். கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவானவர் சிலுவையை எடுத்துக் கொண்டு போகின்ற அந்த நிகழ்வை நம்முடைய கண்முன் நிறுத்தி பாருங்கள். அந்த கொல்கதாவின் காட்சி எப்படி இருக்கிறது? கரடுமுரடான ஒரு சூழல், மனிதர்களற்ற சூழல். சுடுகாட்டில் எல்லாம் போய் குடியிருந்துட்டு இருப்பாங்களா? நம்ம வசதி என்ன பண்றாங்க? கிரேவியார்ட்ல ஒரு வாட்ச்மேன் அந்த கிரேவியார்டை பாதுகாப்பு பொறுத்து நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அன்றைய நாட்களில் அப்படி எல்லாம் கிடையாது. அது ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அப்படி சென்ற ஆண்டவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த அந்த கடைசி நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்கள்? சிலுவையில் படுக்க வைத்து முள்முடியை சூட்டுகிறார்கள், கரங்களில் ஆணி அடிக்கிறார்கள், ரத்தம் சொட்ட சொட்ட நம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த காட்சியிலே, அந்த நிலையிலும் கல்வாரி சிலுவையிலே தொங்கின ஆண்டவர் அழகான ஒன்றை சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலே நம்முடைய அன்றாட நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது ஒருவர் மரண நேரத்திலே ஒருவரை குற்றுயிராக்கப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு அல்லது சரீர பலவீனத்தோடு இருந்து போகிற சூழ்நிலையிலே ஒரு வாக்குமூலத்தை வாங்குவார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? அந்த வாக்குமூலம் பேச ஆரம்பிக்கும். கடைசியா போய் கிட்ட செத்து போயிட்டு கிட்ட போய் நீ என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு சொல்லி கேட்ட என்னப்பாங்க? சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? சண்டை வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா நான் தான் இப்படி பண்ணினேன் அல்லது இவங்க இப்படி பண்ணினாங்க. சமீபத்தில் வந்த சில தீர்ப்புகளை பார்க்க வேண்டும். சமீபத்தில் வந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் நடந்த நிகழ்வின் பகுப்பாக ஒரு தீர்ப்பை பார்க்கிற பொழுது அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தீர்வு செய்யப்படுகிறது, தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தீர்ப்பளிக்கிற ஒரு ஆண்டவர், அநேகருடைய பாவங்களை மன்னித்த ஒரு ஆண்டவர், அநேகருடைய வாழ்விலே வெளிச்சத்தை உண்டு பண்ணின ஆண்டவர், உடனே கிடந்த மனிதனுடைய வாழ்வை எழுந்திருக்க செய்த ஒரு ஆண்டவர். அநேக குடும்பங்களிலே ஒளி விளக்காக நின்று கொண்டிருந்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே யாரும் முதலியற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். அவரோடு பயணித்த சீடர்கள் எல்லாம் சிலர் ஆங்காங்கே தெரித்தோடுகின்ற ஒரு நிலை, சில பெண்கள் மட்டும் நின்ற அந்த காட்சியை, கோர காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் தான் கிறிஸ்துவானவர் அழகாக 7 திருமொழிகளை சொல்லுகிறார், திருவார்த்தைகளை மையப்படுத்துகிறார். எடுத்தவுடன் அவர் சொல்லுகிறார், ஏதோ நாம் இப்படியே போகிறோம். திடீரென்று ஒன்று கேட்டா என்ன சொல்றாங்க? நான் தப்பு பண்ணிட்டு அவனுக்கு என்ன பண்றேன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? பூச்சி கட்டிடுவாங்க. ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியம், மனஸ்தாபப்படுகிற கடவுள் மரணத்திலும் மன்னித்தார். மரணத்திலும், மரண நேரத்திலும், தன் கடைசி நேரத்திலும் மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக, மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக, அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக, பொறுப்பை சரிவர செய்த ஒரு ஆண்டவராக, தரிசனத்தை வெளிப்படுத்தின ஒரு ஆண்டவராக, அதே நிலையிலே வெற்றியை கண்ட ஒரு ஆண்டவராக, தன்னுடைய வாழ்விலே சிலுவை மரணத்தின் வழியாக வெற்றியை வெளிப்படுத்தின ஒரு ஆண்டவராக அந்த இடத்தில் நின்றவர் என்ன செய்கிறார்? கல்வாரி சிலுவையிலே நின்று கொண்டு அநேகர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், போட்சியாளர்கள் நிற்கிறார்கள், ஆட்சியாளர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், ஏழனப்படுத்தின மக்கள் முன்னே நின்று கொண்டிருக்கிறார்கள். சற்று நாம் அந்த திருக்காட்சியை கண்முன் நிறுத்தி பாருங்கள், தெரியும் எவ்வளவு கேட்டடைந்தார் என்று. வாசித்த வேத பகுதியிலே பார்த்தோம். எசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது எவ்வளவு அழகாக அதை சொல்லி இருக்கிறார். ஆனால் நடந்த சம்பவம், அந்த கொலையுயிரான, புற்றுயிரான, சிதைக்கப்பட்ட, உருக்குலைக்கப்பட்ட அந்த சரீரம் தொங்கிக் கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அந்த திருமொழிகள், 7 திருமொழிகள். அந்த 7 திருமொழிகளை தியானிக்கிற பொழுது நாம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவை கண்முன் கொண்டு வந்து பாருங்கள், கிறிஸ்துவானவரை கண்முன் கொண்டு வந்து பாருங்கள். சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எல்லாம் நம்ம தலையிலையும், காதிலையும், கழுத்திலையும், கையிலையும் எல்லா இடங்களையும் தொங்கிட்டு இருக்கிறார். சிலுவை மட்டும்தான் இருக்கு, இயேசு கிறிஸ்து காணாம போயிட்டார். காணாம போயிட்டாரு. இப்பதான் தெரியாம 1.5 லட்சம் அன்னைக்கு அந்த செலவு, சிலுவையினுடைய செலவு 1.5 லட்சம் இல்லை. அன்னைக்கு அவர் அறியப்பட்ட அந்த சிலுவையினுடைய விலை எவ்வளவு என்று பார்த்தீர்கள் என்றால் மிக வேதனையாக இருக்கிறது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? எல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்றோம்.
ஆனால் ஆண்டவர் அந்த புனிதமான சிலுவைக்கு அவர் மரித்ததினால் அதற்கு புனிதம் கிடைக்கிறது. புனிதம் கிடைத்ததினால் வெற்றி உண்டாக்கப்படுகிறது. சிலுவையில் இருந்துதான் வெற்றியை உண்டு பண்ணினார். வெற்றி சிறந்த ஒரு சிலுவை. ஆக ஆண்டவர் நம்மை சொல்லுகிற காரியம், என் பாடுகளை என் மரணங்களை தியானிக்க வந்திருக்கிறவங்க நம் அனைவரை பார்த்து சொல்லுகிற காரியம், முதலாவது அவருடைய திருக்காட்சி நம் கண்முன் கொண்டு வந்து பார்க்க வேண்டும். ஏதோ எல்லாரும் பேசுறாங்க போகக்கூடாது. ஆண்டவரின் மரணத்தை கண்முன் வைத்து பாருங்கள். அந்த சிலுவையில் தூங்கிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இன்று நம்முடைய வாழ்விலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் 7 காரியங்களை எதிர்பார்க்கிறார். 8வது காரியம் நட்டமாய் முடியும். 7 காரியங்களை எதிர்பார்க்கிறார். பொதுவாக கிராம சொல்லிலே கிராம வழக்கிலே சொல்லுவார்கள் 8 சொல்லுங்க 8 நட்டம். 7 காரியங்கள் பூரணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்விலே கடைசியாக தன் மரண நேரத்திலும் என்னை சார்ந்த, என்னோடு இருக்கிற, என்னோடு பயணிக்கிற, எனக்கு பின் இந்த வாழ்வை பயணத்தை தொடர்கிற என் பிள்ளைகள் யாரும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமாய் வாழ வேண்டும் என்ற மனநிலையோடு கூட ஒரு அழகாத காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அன்பை வெளிப்படுத்துகிற கடவுள், மன்னிப்பை வெளிப்படுத்துகிற கடவுள், என்னுடைய வாழ்விலை ஜீவ ஊற்று வெளிப்படுகிறது என்று சொன்ன கடவுள், அதே நிலையில் தன் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். இப்படி எல்லாம் சொல்லி வெற்றி நிறைந்தவராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வியல் பயணமானது. இன்று நம்முடைய வாழ்வியல் பயணம் எதை சார்ந்து ஓடுகிறது? கிறிஸ்துவை சார்ந்து ஓடுகிறதா? அந்த சிலுவை பாதையில நடந்து போகிற பயணம் வெற்றி நிறைந்ததாய் அமைய கடவுள் நாமே கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தியானித்த இந்த வசனங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து தியானிக்கிற தொடர் வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். பேசுகிற நமது பிள்ளைகளை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுடைய வாழ்வை செதுக்குகின்ற ஆண்டவர், எங்களுடைய வாழ்வை அழகுபடுத்துகிற ஒரு ஆண்டவர், எங்களுடைய வாழ்வை தெளிவுபடுத்துகிற ஆண்டவர், எல்லா நிலைகளிலும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். தியானத்தை தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். வீட்டில் கிறிஸ்துவின் வழியாக சுக்கும் நல்ல பிதாவே.